Hello students, 12th chemistry English medium and Tamil medium ரெண்டு பேருக்குமே ஒரே வீடியோல இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். சாப்டர் 1 மெட்டலர்ஜி உலோகவியலுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம். லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பப்ளிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர்ல ஆஃபலி எக்ஸாம்ஸ், ஃபர்ஸ்ட் மீட்டம், குவார்டர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இதிலெல்லாம் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல கவனிங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். 2026 பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே இதில் சொல்ல இருக்கேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், டாப்பர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தருக்கும் எது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாப்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஃபுல்லாகவே படிங்க. ஆனால் நான் வெரி டாப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதை படிக்க பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நியூவாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பிள்ளைங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவ் தான் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய க்ரோத்தை கொடுக்கும். உங்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்கி நிறைய வீடியோஸ் போட இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவாக பார்ப்போம் வாங்க. வால்யூம் 1ல உங்களுக்கு 6 சாப்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டாலர்ஜி, இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். 12க்கான வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2.1 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. 1.2.1ல கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், இந்த கண்டென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இது வந்து பேஜ் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2.2ல ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து கண்டிப்பாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை பார்க்கணும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், டாப்பராக இருந்தாலும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1.2.3ல சைனைட் லீச்சிங், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த சைனைட் ப்ளீச்சிங் இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சிமெண்டேஷன், இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரால ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை ரெடக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா அப்படியே கோல்டு கேன் பி ரெக்கவர்ட் பை ரியாக்டிங், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி த ப்ராசஸ் இஸ் கால்டு சிமெண்டேஷன், அந்த ஈக்குவேஷனோட சேர்த்து எழுதுங்க. இது 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். பேஜ் நம்பர் 5ல் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் ஆசிட் லீச்சிங், ஆசிட் லீச்சிங் இந்த ஹெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே இந்த ஈக்குவேஷனோட படிச்சுக்கோங்க. இதுவுமே 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது 1.2.4ல மேக்னெட்டிக் செப்பரேஷன், உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின் சொல்கிறேன். 1.3.1ல ரோஸ்டிங், இந்த ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுதினா கூட போதும். ரோஸ்டிங்னா என்ன அப்படின்றத எழுதிட்டு 2 ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கால்சினேஷனுக்கு 2 ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 and 7ல் இருக்குது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அதுக்கு அடுத்தது 1.3.2 எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.3.2ல ஸ்மெல்டிங், இந்த சைடடிங் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஸ்மெல்டிங் இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 3 மார்க்ஸ், சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கூட கேட்கறது சான்சஸ் இருக்குது. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் பிளிஸ்டர்ட் காப்பர்,
இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்த செகண்ட் பேரால பாருங்க. த மெட்டாலிக் காப்பர் இஸ், அதாவது ரிடக்ஷன் பை கார்பன் இருக்குல்லையா, அதுக்கு மேல அந்த 2 லைன்ல பாருங்க. திஸ் காப்பர் இஸ் கால்டு பிளிஸ்டர்ட் காப்பர். ஸோ இது படிச்சுக்கோங்க. இது 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 9. அதுக்கு அடுத்தது 1.5 எடுத்துக்கோங்க. 1.5 electrochemical principle of metallurgy, very very important question. இது வந்து டாப்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றது கண்டிப்பா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்மே பார்த்துக்கணும். மற்றது எல்லாமே வந்து டாப்பர் எல்லாமே வந்து படிச்சே ஆகணும், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 1.5.1ல ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இருக்கு, இது வந்து 5 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர், டாப்பர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டினா வருது. அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியும் கேட்கலாம், இல்லை ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ன்னு கேட்டாலும் இது ரெண்டு வந்து எப்படி வேணா கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து தயவு செஞ்சு படிக்கும் பொழுது என்ன கண்டென்ட், அதுக்கு என்ன வேற என்ன கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்டால் நம்ம வந்து அதை அட்டன் பண்ணோம் அப்படின்றத கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் படிங்க. புக் பேக்கில் உங்களுக்கு 9th கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் பேக்ல வாங்க. 1.3.2ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. 1.3.2ல ஆட்டோ ரிடக்ஷன், சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப், உங்களுக்கு ஆட்டோ ரிடக்ஷன் சைடிங்ல இருக்கு இல்லையா, 1.4க்கு மேல இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் தெளிவாக என்னால் சொல்ல முடியல, வீடியோ லென்த்தியாக போகும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.4.2 பாருங்க, எலங்காம், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்சர்வேஷன் ஃப்ரம் த எலங்காம் டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அப்சர்வேஷன் ஆஃப் எலிங்காம் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டாப்பர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே அப்ளிகேஷன் ஆஃப் த எலிங்காம் டயக்ராம் இருக்கு, இதுக்கு அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இது இருக்கு பாருங்க. 1.4.2ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எலிங்காம் டயக்ராம், இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இது டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே படிங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 1.6.4 எடுத்துக்கோங்க. 1.6.4 ஜோன் ரிஃபைனிங் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது புக் பேக்ல உங்களுக்கு 6th கொஸ்டினா வருது. சம்டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1.6.5ல வேப்பர் ஃபேஸ் மெத்தட், இது டாப்பர்ஸ் எல்லாமே இல்லை 3 பேருமே படிங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மான் ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இவ்வளோதான் இருக்கே மொத்தமே. ஸோ இதுவே உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மான் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்மே இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வான் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் டைட்டானியம். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வான் ஆர்கல் இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மெத்தட், அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 3 மெத்தட்ல படிக்கிறவங்க 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர் எல்லாருமே வான் ஹார்கல் மெத்தடும் படிங்க, அதே போல மான் ப்ராசஸும் படிங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடலாம். புக் பேக்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டர் படிக்கும் போதே எவல்வேஷன்ல இருக்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் புக் பேக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இம்மிடியேட்டா படிக்க பாருங்க. அப்படியே அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்காதீங்க. ஒரு லெசன் எடுக்கும் பொழுதே நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1, இதுல வந்து நான் யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன், அதை வந்து 3 பேருமே கண்டிப்பா படிக்கணும். நான் ஸ்டார் போட்டிருக்கிறது, நான் சொல்றதெல்லாம் ஸ்டார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் சொல்றதை 3 பேருமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இது 4மே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே. கொஸ்டின் நம்பர் 1, டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து
வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தர் ஓர்ஸ், இதுவுமே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக் லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன், இதுவுமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து 4th கொஸ்டின், விச் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கன்சன்ட்ரேட்டட் பை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், இதுவுமே 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து 2 மார்க்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து 4th கொஸ்டின் முடிச்சிட்டோமா, அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துக்கணும், 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து 6th கொஸ்டின் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது வந்து ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்மே இந்த 5 மார்க்கை மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து 7th கொஸ்டின், எல்லிங்காம் டயக்ராம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7th வந்து எல்லிங்காம் டயக்ராம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th ஒன், இது 2 மார்க்ஸில் கேட்கக்கூடியது, 3 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்கணும். அடுத்து 9th ஒன் வந்து எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி அலுமினியம், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி அலுமினியம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படிக்கணும், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th, இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 11th ஒன் வந்து 2 மார்க்ஸ், அதுவுமே எல்லாருமே படிங்க. அடுத்து 12th வந்து 3 மார்க்ஸ், இது வந்து டாப்பர் மட்டும் பார்த்துக்கோங்க, டாப்பரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க 12th ஒன். அதுக்கடுத்து 13th பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 100% இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சே ஆகணும், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி 9th ஒன்று சொல்லியிருந்தேன், அடுத்தது 13th ஒன்று, அதுக்கடுத்து 6th ஒன்று, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. 6, அடுத்தது 9, அதுக்கடுத்தது இந்த 13, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 பார்த்தாச்சு, 14th வேண்டாம். 15th ஒன் லிமிடேஷன் ஆஃப் எல்லிங்காம் டயக்ராம், இது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 15th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல, சாரி 5 மார்க்ஸ்ல இல்லை, இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, லிமிடேஷன் ஆஃப் எல்லிங்காம் டயக்ராம். புரிஞ்சுதுங்களா. இதே எல்லிங்காம் டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எல்லிங்காம் டயக்ராம்னு இருக்கு, அது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, அது டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. அதே அப்சர்வேஷன் ஆஃப் எல்லிங்காம் டயக்ராம் இருக்கு, அதுவும் டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா. ஸோ லிமிடேஷன் ஆஃப் எல்லிங்காம் டயக்ராம் ஸ்லோ லேர்னர்ஸும் கண்டிப்பாக படிக்கணும், 15th ஒன், இது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டாலர்ஜி, ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். 1.5 பேஜ் நம்பர் சொல்லலை, கண்டென்ட் வந்து 1.5 எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டாலர்ஜி படிங்க, 5 மார்க்ஸ்ல கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் தான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும், டாப்பர்ஸும் படிக்கணும், சரிங்களா. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் முடிஞ்சா இதை படிக்க ட்ரை பண்ணுங்க, இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருந்தேன், என்னென்ன 2 மார்க்ஸ் என்னென்ன 3 மார்க்ஸ் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். டாப்பர்ஸ்க்கு நான் சொன்ன எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க. உங்க புக் பேக்ல என்னெல்லாம் கேட்குறாங்க, புக் இன்ல என்னெல்லாம் கேட்குறாங்க தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுக்காக வேலை பார்த்த எங்களுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உலோகவியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேருக்குமே 1.2.1 எடுத்துக்கோங்க. 1.2.1 அதாவது கண்டென்ட்டோட நம்பர் சொல்றேன், சரிங்களா. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல 1.2.1 புவி ஈர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ராலிக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1.2.2 நுரை மிதப்பு முறை, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் இங்கிலீஷில், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.2.3 வேதிக் கழுவுதல், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது வந்து இதில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அமில வேதி கழுவுதல் இருக்கு இல்லையா.
ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த வேதிக் கழுவுதல், சைனைட், கரெக்ட், அமில வேதி கழுவுதலும் பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேதி கழுவுதல், இதுவுமே படிச்சு வச்சுக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? சிமெண்டேஷன் அப்படின்னா வீழ்படிவாக்கல். இந்த சைட் ஹெட்டிங்ல பாருங்க, அணைவினை ஒடுக்குவதின் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை பெறுதல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல கீழே இருக்க அந்த நோட்ஸ் அப்படியே ஃபுல்லா படிச்சுக்கோங்க அந்த ஈக்குவேஷனோட. ஸோ பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, சிமெண்டேஷன் வீழ்படிவாக்கல். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 100% எல்லாருமே படிக்கணும் வீழ்படிவாக்கல். அதுக்கடுத்தது ஆசிட் லீச்சிங் சொல்லிட்டேன், அமில வேதி கழுவுதல், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது டாப்பர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. டாப்பர்ஸ்னு இல்லை, ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை நல்லா பார்த்துக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும். அடுத்து 1.2.4 எடுத்துக்கோங்க. இது வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதாவது காந்த பிரிப்பு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 6ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டாப்பர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 1.3.1 தாதுக்களை ஆக்சைடுகளாக மாற்றுதல். இதில் வந்து வறுத்தல் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அது ரோஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது காற்றில்லா சூழலில் வறுத்தல், கால்சினேஷன் வரும். ஸோ இதுவுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. பேஜ் நம்பர் 7, அதாவது 7ம் 8ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக படிங்க. அடுத்து 1.3.2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருக்குதல் சைட் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஸ்மெல்டிங் வரும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. இது உங்களுக்கு 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ஸில் வந்து ஷார்ட்டாக கூட நீங்கள் நோட்ஸ் கொடுத்து எழுதுற மாதிரி வரும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டாப்பர்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளிஸ்டட் காப்பர், அதாவது கொப்புள காப்பர் என அழைக்கப்படுகிறது. கார்பனைட் கொண்டு ஒடுக்குதல் கீழே ப்ளூ கலர் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே பாருங்க அந்த பேராகிராஃப். உலோக காப்பரானது திண்மமாக்கப்படுகிறது. இதிலிருந்து SO2 வாயு வெளியேறுவதால் அதன் தோற்ற அமைப்பில் கொப்புளங்கள் போல் காணப்படுகிறது. இந்த காப்பரானது கொப்புள காப்பர் என அழைக்கப்படுகிறது. பிளிஸ்டட் காப்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும், இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1.3.2லயே சுய ஒடுக்கம்னு கொடுத்துருக்காங்களே அந்த சைட் ஹெட்டிங், இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1.4.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிங்கம் இதுல வந்து உங்களுக்கு எலிங்கம் வரைபடத்தின் பயன்பாடு, இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. டாப்பர்ஸ் மட்டும் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1.4.1ம் பாருங்க. 1.4.1ல வந்து இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லிங்கம் வரைபடத்திலிருந்து உற்று நோக்கி உணரப்படுபவை. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுவுமே 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இது டாப்பர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லிங்கம் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஒரு கொஷின் வரும், எல்லிங்கம். லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் வரும். ஸோ நான் சொல்கிறேன் அது என்ன கொஷின் சொல்லிட்டு. இது எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இது உங்கள் புக் பேக்லேயே இருக்குது இந்த கொஷின்ஸு. நெக்ஸ்ட் 1.5 உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள். உங்களோட 16th கொஸ்டின் இது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின். 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கண்டிப்பா வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிங்க. கண்டிப்பா டாப்பர்ஸ்லாம் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள் 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5.1ல ஹால் ஹெரால்டு முறையில் அலுமினியம் பிரித்தெடுத்தல், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை அலுமினியம்
அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறை அப்படியும் கேட்பாங்க. இது புக் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th கொஸ்டினா வருது. ஸோ இந்த 9th கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ன்னு இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் 9th கொஸ்டினாக கேட்குறாங்க. இல்லை அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறை அப்படின்னாலும் இதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 1.6.4 எடுத்துக்கோங்க. 1.6.4ல் புல தூய்மையாக்கல், இதுவும் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் வந்து உங்களுக்கு 6th கொஸ்டினாக வருது இல்லையா, புக் பேக் 6th கொஸ்டின். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு 1.6.5 பார்த்தீங்கன்னா ஆவி நிலைமை முறைகள், வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இது வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது புக் பேக்கில் கிடையாது, அடிஷ்னல் கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்தது 1.6.5ல ஆவி நிலைமை முறைகள். இதில் வந்து உங்களுக்கு நிக்கலை தூய்மைப்படுத்தும் மாண்ட் முறை இருக்குல்ல, அந்த மாண்ட் முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. அடுத்தது வந்து வான் ஆர்கல் முறை, சிர்கோனியம் டைட்டேனியத்தை தூய்மையாக்கல். இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவே வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ வான் ப்ராசஸும் வான் ஆர்கல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. இதெல்லாம் 100% ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ புக் இன்ல என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக்கில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 1 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரையும் உங்களோட புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா படிங்க. லெசன் படிக்கும் பொழுதே 1 மார்க்ஸும் கூடியே படிங்க. அப்புறம் எக்ஸாம் டைமில் அப்போ படிக்கலாம்னு தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. 1 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்லாம் எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 2 மார்க்ஸ், கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. இந்த 4 கொஸ்டினுமே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிங்க. அடுத்து 5th கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறை, அதுவும் பார்த்துக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th கொஸ்டின் துத்தநாகத்தின் பயன்கள். புக் பேக் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸுமே படிங்க. துத்தநாகத்தின் பயன்கள் 8th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 15th ஒன் வந்து எல்லிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். இது வந்து 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க, வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகள். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அடுத்து 12th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, இந்த 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. டாப்பர்ஸ் மட்டும் இந்த 12th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி 6th கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. அடுத்து 13th கொஸ்டின், மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸில். அடுத்தது 9th கொஸ்டின், 9th அதாவது அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. இதுவுமே வந்து 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறேன். 6th ஒன், 6th கொஸ்டின், அதுக்கடுத்தது 13th கொஸ்டின், அதுக்கடுத்தது 9th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின், உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதையும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.